செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே சர்வ வல்லவரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையும் இறக்கும் தயவும் பெருகட்டும். தேவைகளை எல்லாம் சந்திங்க, பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுங்க, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருக்க உதவி செய். குடும்பங்களின் எல்லா தேவைகளையும் சந்திங்க, அற்புதமான விடுதலையை தாங்க. ஆண்டவரை சுகவீனமாக இருப்பவர்களை நினைக்கிறோம், ஒவ்வொருவரையும் தொட்டு நீ சுகப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த டாக்டர் ஆண்டவர் அவங்கள கூட அந்த காலில் பிரச்சனை வந்து இப்போ வர முடியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நீரே ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடும். இன்னும் ஆண்டவரே, தேவையுள்ளவர்கள் ஒவ்வொருடைய தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கிறேன்னு கேட்கிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களை யாருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு பெறுவதாக. 4ஆம் அதிகாரம் 1:4 வசனம் வாசித்தோம். அன்றும் சகோதரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேர்முடிக்கு கர்த்தராய் இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம் என்கிறார். இப்போ இதுல என்ன, எப்படி நடக்கணும், எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்துல என்ன செய்தேன், சொல்லும்படியே நீங்க அதுல அதிகமா தேருங்க அப்படின்னு சொல்றார். எப்படி நடக்கணும், எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கணும். இங்கிலீஷ் பைபிள்ல ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கு. எப்படி நடந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் அல்லது எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்க இந்த வருகிற வசனங்களில அங்க கற்றுக் கொடுக்கிறார். அதுல இன்னும் அதிகமா தேருங்க அப்படின்னு சொல்றார். தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான. இந்த கிறிஸ்தவ சபைகள்லாம் ஒரு திருப்தியில வந்துடுறாங்க. பரவாயில்ல, நம்ம இப்படி இருக்கிறோம், இது போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவுக்குள்ளாய், ஒரு திருப்திக்குள்ளாய் வந்துகிறார். ஒரு முறை ஒரு ஊழியர் சொன்னார், வளர்ச்சியை கெடுக்கிறது என்ன, பரவாயில்ல அப்படிங்கிறது தான். பரவாயில்ல, நான் இருக்கிறதுனால மற்றவங்களோட பரவாயில்ல, ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் நம்முடைய முன்னேற்றம் இல்லாமல் போறது காரணம் இல்லையா? பிள்ளைகள் 70 மார்க் வாங்கினா 80 மார்க் வாங்கினா கூட நம்ம திருப்தி அடைய மாட்டேன்றோம். இன்னும் போதாது, இன்னும் போதாது, 90 எடுத்தா கூட போதாதுன்னு சொல்றோம். இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு தேர்ச்சி ரொம்ப அவசியம். அவருக்கு பிரியமாய் நடப்பதில்லை. இப்போ 2வது வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவினால் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கட்டளை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவினால் உள்ளதான் கட்டளை. சபைகள்ல பல விதமான கட்டளைகளை தாங்களாவே சொந்தமாகவே சிலரை ஏற்று வைத்திருக்கிறாங்க. இதுலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரிவினைக்கு காரணம் வந்து அதுதான். சிபிஎம் சகோதரி ஒருத்தங்க ஒரு தடவை என்னோட பேசிட்டு இருக்கும்போது, இப்போ அது தி பெண்டிகாஸ்டல் சர்ச்ன்னு இருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய தலைவருக்கு, அந்த ஃபவுண்டருக்கு வந்து ஒரு 5 காரியங்களை தீர்மானப்படுத்தினாராம். எப்படின்னா, கல்யாணம் பண்ணக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், அத மாதிரி சில காரியங்கள் ஒரு 5 காரியம். மற்றெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, இது நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா பைபிள்ல அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணா நீ ஒருத்தன் சபையை நடத்தினா அவன் குடும்பத்தை நன்றாய் நடத்த அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயுமே நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லவே இல்லை. அது பிசாசின் உபதேசம் கூட தீமோத்தேயுல எழுதுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் கட்டளையா என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி இல்லாதனாலதான் இப்போ நிறைய காரியங்கள், ஒருவேளை இந்த 2 டேஸ் கொண்டாடுறது, 2 டேஸ் கொண்டாடுறது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த நாள்ல சிலுவையை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். அப்புறம் கல்லறை திருநாள், செத்து போனா அங்க போய் நின்றுட்டு பண்றது. அவங்க செத்து எப்போ அவங்க ஆவி எங்கேயோ போயிடுச்சு. அது மாதிரி நிறைய காரியங்கள் ஒவ்வொரு சபைகள்லயும் இருக்கிறது. அதெல்லாம் என்னன்னா இயேசு கிறிஸ்து சொல்லாத காரியங்களை அவர்களை செய்யறதுனாலதான் இத்தனை பிரிவுகள் நமக்குள்ள இருக்கிறது. இங்க ஆனா அவர் சொல்ற, கர்த்தரா இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே சொல்லிட்டு, முதல்ல நீங்கள் பரிசுத்தமா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே என் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
இப்போ தேவனோட முழு நோக்கம் வந்து, முழு சித்தம் முதலாவது பரிசுத்த வாழ்க்கை தான். அவர் பரிசுத்தராக இருக்கணும், நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தர், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்றார். அப்போ பரிசுத்த வாழ்க்கை தான் தேவன் முதலாக விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம். மற்றவங்களாம் எங்கெங்கயோ போகலாம். ஆனா யாரும் உள்ள பரிசுத்தத்தை குறித்து யாருமே சொல்றதே கிடையாது. எந்த மதமும் அதை போதிக்கிறது இல்லை. நீ பரிசுத்தமா இருக்கணும், என்னை போல் பரிசுத்தராகங்கள்னு சொல்லி யாரும் எந்த கடவுளும் சொல்ல முடியாது. ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அது இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சொல்ல முடியும். பரிசுத்த பிதா மட்டும் தான் சொல்ல முடியும். பரிசுத்தர் 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 என்று போற்ற தகுந்தவர் அவர். அதனால முதல் தேவனுடைய விருப்பம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அப்படின்ட்டார். இப்போ பரிசுத்தமா இருக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அப்படின்றது. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்றார். இப்போ எங்கெல்லாம் இச்சைக்கு விரோதமான இச்சையை தூண்டக்கூடிய இடங்கள் இருக்குதோ அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் கடவுளுடைய பிள்ளை, நான்லாம் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனாலதான் யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தோட விட்டுட்டு என்ன செய்தார்? ஓடி போனார். அனுதினமும் தொந்தரவு பண்ணான். ஒரு நாள் மட்டும் கிடையாது, அனுதினமும். ஆனாலும் ஒரு நாள் அதை தன்னுடைய ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு ஓடி போனார். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம எந்த இடத்துல நமக்கு இச்சைக்கு இடறுதல் வருதோ அதை விட்டு விலகணும். கல்யாண புண்ணியாச்சு, இத்தனை பிள்ளைகளை பெற்றாச்சு, இனிமே அதெல்லாம் வராது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா சாத்தான் வந்து யாரை கீழே தள்ளலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்படுது. நிற்கிறேன் என்று நினைக்கிறோன் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எப்படியும் வஞ்சிக்கப்படலாம். ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். முதல்ல விலகி இருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க, 4வது வசனம். 1:4. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல். இப்போ கடவுளை அறியாதவங்க யாரும் அஞ்ஞானிகள், நம்ம வந்து ஞானிகள். அவங்கள மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? மோக இச்சைக்கு உட்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும். இப்போ அந்த இச்சைக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அது நம்ம உள்ளத்துல வரும். சாத்தான் எப்படியாவது என்ன செய்வான்? உள்ளே பிரவேசித்து நமக்கு எடுக்கிறதுக்கு பல வழிகளை காண்பிப்பான். கண்களின் வழியா வரலாம், காதுகள் வழியா வரலாம். எப்படியோ உள்ள வந்து எப்படியா அந்த ஒரு இச்சையை தூண்டுவோம். அதை என்ன செய்யக்கூடாது? அந்த இச்சைக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதுல மூழ்கி போயிடக்கூடாது. யாக்கோபு 1:14-15 வாசிங்க. யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அப்போ உள்ள இச்சை இருக்கிறது. அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கும் போது இழுக்கப்பட்டு அவன் என்ன செய்யப்படுகிறான்? சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு. இப்போ சிக்கி கொள்ளக்கூடாது. அதுக்குள்ள அந்த இடத்த விட்டு விலகணும். அது அந்த எண்ணத்துக்கு நம்ம உள்ளத்தில் தோன்றுது அப்படின்னு சொன்னா அதை இடம் கொடுக்காம உடனே அதை என்ன செய்யணும்? கடிந்து கொண்டு தப்பிக்கணும். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் சொல்லப்படும். இப்போ இச்சை வந்து கற்பம் தரிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அது கற்பம் தரிக்கிற வரைக்கும் உள்ள வந்து அது முழுமையான ஒரு வேலை செய்யற வரைக்கும் இடம் கொடுக்காம அப்படி பண்ணாத என்ன செய்யும்? பாவத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு இடம் கொடுக்குறாங்களோ, அப்போ அந்த குழந்தையை உருவாகாம எப்படி தடுக்க முடியுமோ அதே போல அந்த பாவ இச்சைக்கு உள்ள என்ன செய்யக்கூடாது? இடம் கொடாமல் அது பாவமாக மாறாதபடி என்ன செய்யணும்? அதை தள்ளி விட்டுறணும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மறுபடியும் அந்த தெசலோனிக்கர் நிருபத்துக்கே வருவோம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அப்போ நம்ம சரீர பாண்டம், நம்முடைய சரீரமாகி இந்த மண் பாண்டத்தை, இந்த பாத்திரத்து உடலை எப்படி நம்ம பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளணும், எப்படி கனமான ஒரு பாத்திரமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும்?
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மல்கியா புத்தகத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். ரெண்டாம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். அப்போ அந்த அவங்க பண்ணது அந்நிய தேவதையின் குமாரத்திகளை என்ன செய்யறாங்க? திருமணம் செய்கிறாங்க. பாங்க, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அப்படின்றது. இப்போ நம்ம அந்த விஷயத்துல என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வயதாகலாம், ஆனாலும் சாத்தான் என்ன செய்வான்? கடைசி வரைக்கும் வீழ்ச்சி அடைகிறதுக்கு உதவி செய்வான். அவன் உதவி செய்ய மாட்டான், கெடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எப்படி பரிசுத்தமா வாழ முடியும், அதுக்கு வழி வகை என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பவுல் கூட என்ன செய்றாரு? நான் ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலையில ஒரு மனிதனா இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல அப்படின்றாரு. ஏன்னா ரெண்டுலயும் நான் பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால என்ன செய்யல முடியவில்லை, ஐயோ என்று அப்படி சொல்லி அவர் புலம்புறத நாம் பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துனாலே ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து மூலம் தான் நமக்கு என்ன கிடைக்கணும்? விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் சொல்லப்படுறது. அதனால அவரை நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்திலையும் சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்கள் சொல்லி சாட்சியா எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டி வருவாராய். அப்போ இதை குறித்து கர்த்தர் என்ன செய்யறாராம்? நீதியை சரி கட்டுகிற தேவன். போனா போச்சு அப்படின்னு சொல்லி அவர் விடுறதில்ல. 7ஆம் வசனத்துல தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தருள்ன தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லுவார். இப்ப நம்ம பரிசுத்தத்துக்கே அவர் அழைத்திருக்கிறார், பரிசுத்தமாக வாழவே அழைத்திருக்கிறார். அதை அசட்டை பண்ணா நம்ம யாரும் அசட்டை பண்ணல, மனிதனை அசட்டை பண்ணல, யாரும் அசட்டை பண்றோம்? தேவாதி தேவனை அல்லது நம்முடைய பரிசுத்தாவி நமக்கு தந்த தேவனை நம்ம என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறோம். அதனால இந்த பரிசுத்த வாழ்க்கை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவன் எப்ப வேணுமானாலும் எந்த முறையாளிலும் அவன் நம்மளை வீழ்த்துறதுக்கு அவன் முயற்சி செய்வான். எச்சரிக்கையாய் நாம் இருந்து கொள்வோம். 9வது வசனம் வாசிங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆனா ஒருவேளை கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறவர்களோட மக்கள் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் அவர் மூலம் நமக்கு என்ன வராது. பெரும்பாலும் அவரால் நமக்கு எந்த துரோகம் வராது. சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், அது ஒண்ணுதான் அவர்கிட்ட குறை காணலாம். மற்றபடி அவர் மேல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது நம்ம புரிந்து கொள்ளாததான் ஏன் அவர் பதில் அளிக்கிறங்கிறது நம்ம புரிந்து கொள்ளாத காரணமா தான் இருக்கும். ஆனா சகோதர சிநேகத்துல நிலைத்திருக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவ்வளவுதான் நான் ரொம்ப விரும்புறது எதையும் விரும்ப மாட்டேன், உன்னையோட அன்பு தான். எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், எல்லாரும் நம்மகிட்ட அன்பா இருக்கணும் தான் அப்படி விரும்புறது. ஆனா அப்படிலாம் இருக்க முடியல. ஒருவேளை எனக்கு என்னுடைய தேவனுடைய கிருபையினால் ஸ்கூல்ல வேலை பார்த்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் அதே அன்பு வச்சிருந்தாங்க. வெளியே போனாலும் இன்னைக்கு அன்புள்ளவங்களா இருக்காங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் அப்படி இல்லை. 2 பேருக்குள்ள பிரச்சனைகளே இல்லாம இருந்தா கூட அவங்க ஒரு காலத்துல என்ன செய்யாண்டுவாங்க? மதிக்காம போயிடுறாங்க, பொறாமைப்படுறாங்க. பொறாமைதான் ரொம்ப கெடுக்கிறது. ஒருத்தன் எவ்வளவு வளர்றானோ பெருகிறானோ அது மற்றவங்களுக்கு ஒரு பொறாமையா மாறிடுது.
எல்லாரும் ஒரு நாள் வளரணும், அது உண்மை. நம்மளும் எல்லாரும் நம்மள மாதிரி உயர்ந்தது நிலைக்கு வரணும், அது உண்மைதான், தேவைதான். நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன். சிலர் புதுசா ஆண்டூருக்குள்ள வந்திருப்பாங்க. என்னுடைய வீட்டுக்கு வந்தா பார்த்து இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க, வசதியா இருக்காங்க, நாங்களாம் இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ இப்பதான் வந்திருக்கிற. நான் எந்த வயசுல கார் வாங்கினேன் உனக்கு தெரியாது. நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் காரே வாங்கணும். அது வரையும் கார் கிடையாது. அது ரிட்டையர்ட் ஆன பணத்துல வாங்கணும், கடன் வாங்கல. ஆனா உடனே அவங்க தான் பாக்குறாங்க, இவரை மாதிரி வீடு கட்டணும், இவரை மாதிரி கார் வாங்கணும் அப்படி. இது மாதிரி போட்டி, பொறாமை, இதுல பல காரியங்கள்ல சகோதர சிநேகம் கெட்டு போயிடுது. அடுத்தது சகோதர சிநேகத்தை பற்றி அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது ஒரு காரியம். ஏதோ அன்றைக்கு பழகணும், அன்றைக்கு இருந்தோம், இப்போ இல்ல, இப்போ அவருக்கும் நமக்கு தொடர்பு இல்லை. என் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஊழியத்துல பயன் பெற்றவர்களா இருப்பாங்க. இன்றைக்கும் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னாக்க ஆசை இருக்கும். ஆனா அவங்க போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அன்பெல்லாம் அவங்க சகோதர சிநேகம்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனா சகோதர சிநேகத்தை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. ஏன்னா முதலாவது கட்டல் தேவனத்தில் அன்பு, இரண்டாவது சகோதரத்தில் அன்பு. நாம மற்றவங்க அன்பு இல்லாம போலாம், ஆனா நம்ம அன்புள்ளவங்களா இருக்கணும். தேன் தேனாதான் இருக்கணும், வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும், உப்பு உப்பாதான் இருக்கணும், இல்லையா? ஒரு திராட்சை கனி எப்பவும் திராட்சை கனி இனிப்பாதான் இருக்கணும். அதுவும் மாறக்கூடாது. மற்றவங்க போலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக, அன்புள்ள வாழ்க்கையாக, அன்பினால் நிறைந்த வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். பவுலப்போஸ்தலன் அழகா சொல்லுற, நான் உங்களால் குறைவாய் அன்பு கூறப்பட்டாலும் நான் அதிகமாய் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவுமே விரும்புகிறேன் அப்படின்ற. ஏன்னா அவரு செலவு பண்ணாரு, மற்றவங்களுக்காக வேலை செய்து அவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு உணவு சாப்பாடு கொடுத்தார். தான் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் நான் தான் என் கைகளே வேலை செய்ததுன்றார். அடுத்து தன்னையே அழித்து கொண்டார். செலவு பண்ணப்படுதல், தன்னையே முழுசுமா மக்களுக்காக, மக்கள் ரட்சிப்புக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, அவர் திடப்படுத்துறதுக்காக தன்னையே முழுசுமா வாழ்க்கையில பானபலியாக வார்க்கப்பட்டு போனேன்ற. அதனால அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 10வது வசனம், அந்தப்படி நீங்கள் மக்கதோனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருவீர்கள். இதுவே சகோதர அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் அப்படின்றாரு. ஏன்னா இந்த மக்கதோனியா மற்ற சபைகளுக்கு, இவங்க சபையில மட்டும் இல்ல, தெசலோனிக்கே சபையில மட்டும் இல்ல, மக்கதோனியாவில் உள்ள சபைகளில் உள்ள மக்களுக்கும் இவங்க தன்னுடைய அன்பை என்ன செய்திருக்காங்க, காட்டியிருக்காங்க. சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறார். சகோதரே அன்பே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருப்பவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. மற்றவங்க பார்க்கும்போது இவர் என்னடா அன்பில்லாத ஒரு ஆளா இருக்காரு, அன்பே இல்லையே அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லாதபடிக்கு யோக்கியமா நடந்து கொள்ளுங்க. மற்றவங்க மாதிரி நீங்க அன்பில்லாதவர்களா இருந்து விடாதீர்கள், மற்றவர்களை போல இருந்து விடாதீர்கள். நீங்க என்ன செய்யுங்க, அன்புள்ளவங்களா நடந்துக்குங்க. ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாத இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவலர்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். முதல்ல நம்ம அமைதியா, நம்மகிட்ட உள்ளத்துல ஒரு கொந்தளிப்பு இருக்கக்கூடாது, ஒரு கவலை பாதிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு அமைதியா அப்படி இருக்கும். கடல் மாதிரி எப்பவும் கொந்தளிச்சுட்டே அலடிச்சுட்டே இருக்கக்கூடாது. அமைதியான ஒரு நீரூற்றாக அமைதியா ஓடுற ஆறு மாதிரி அப்படியே நம்முடைய உள்ள அமைதியா இருக்கணும், அமைதல் உள்ளதா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள கவலை, போராட்டம், பலவித எரிச்சல்கள், பல காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. அது எப்பவும் ஒரு சமாதானம் நிறைந்ததா அப்படியே இருக்கணும். அந்த அமைதல் இல்லாம இருக்கும் போதுதான் மற்றவங்க ஏதாவது சொன்னா டக்குன்னு கோபம் வர்றது, எரிச்சல் வர்றது. ரொம்ப விரும்புது அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும்.
நான் எப்பவும் அமைதியா இருக்கணும். அமைதல் உள்ளத்துல அப்படியே குவயட் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுது இங்கிலீஷ். ஒரு குவயட் லைஃபை நம்ம விரும்பணும். அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் அப்படின்னு. நான் எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஏன் வேலை அப்ப அப்படியே அமைதியா இருப்பேன். அமைதலா உள்ளத்துல பேசாம இருக்கிறது அமைதி கிடையாது. ஆனா நிறைய நேரம் பேசாம இருந்தாலே அமைதலா இருக்கலாம். ஏசாய் 53:7 வாசிங்க பார்ப்போம். ஏசாய் 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, எப்படி ஆடு அவன் கட்டி எடுத்துட்டு போவான், கொல்றது கொண்டு போவான், அது அமைதியா போயிட்டு இருக்கும். அதே போல நம்ம இந்த மயிர் கட் பண்றது, ஆட்டுடைய ரோமத்தை கட் பண்ணி எடுப்பாங்க கம்பளிக்காக, அமைதியா இருக்கும். அதே மாதிரி அவரை சிலுவை கொண்டு போறாங்க. அப்பவும் அவர் என்ன செய்தார்? அமைதல் உள்ளவராய் இருந்தார். வாய் திறக்கவில்லை. நிறைய நேரம் வாய் திறக்காம இருந்தாலே நியமா குற்றம் சாட்டப்படலாம். கணவர் தவறா புரிந்து கொண்டு தவறா பேசலாம், கோவப்படலாம், எரிச்சல் படலாம். உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், உடனே பதில் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். அந்த வீட்டுல அமைதல் தான் முக்கியம், சமாதானம் தான் முக்கியம் அப்படி சொல்லி அமைதலா நம்ம இருந்து விட்டோமா, குவயட் லைஃப், அது ஞாபகம் வச்சுங்க. குவயட் லைஃப் ஒண்ணு இருக்கணும். உங்கள் சொந்த அலுவலர்களை பார்க்கவும். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்வாங்க. ஒரு இடத்துல ஒரு மாவில் எழுதி போட்டுச்சு, உன் வேலையை பார் அப்படின்னு. எதுக்காக வந்தா மாவு அரைக்க போனா மாவு அரைச்சிட்டு வந்துடணும். மற்ற எதையா பார்த்துட்டு அங்க பாக்குறது, இங்க பாக்குறது, இங்க ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்கு, இங்க ஏன் இப்படி வச்சிருக்குன்னு சொல்லி மற்றதெல்லாம் கவனிக்காம இல்லையா, எதிர்த்த வீட்டுக்காரங்கள, பக்கத்து வீட்டுக்காரங்கள இதெல்லாம் பார்த்து அப்படியே மோசமானவங்களா இருப்பாங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. மோசமா நடத்த உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம பார்த்துட்டு இது ஏன் இப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருந்தா போதும். எங்கேயாவது வேற மற்ற ஏதாவது பேசுறாங்கன்னா கவனிக்கிறது, எதை பற்றி பேசுறாங்க, என்ன பேசுறாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாம இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும். நம்ம அமைதியா இருந்துட்டா ஒரு நாள் நம்ம மேல யாரும் குற்றம் சாட்ட மாட்டாங்க. நாளைக்கு எதிர்த்த வீட்டுல உள்ள லேடி ஒரு நாள் என் ஒய்ஃபை வெளியே கூட்டிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வெளியே இருந்து பேசிட்டு இருந்தாரு. அப்போ சொன்னாங்க, ஏன் வெளியே நின்று பேசுறீங்க, யாராவது கேட்டு எல்லார்ட்டையும் தண்டரா போட போறாங்க அப்படின்னு. அப்போ என் ஒய்ஃப் அதுக்கு ஒரு பதில சொல்லி, தேவையில்லாத சண்டை தான் வரும், அதனால அமைதியா அவங்க சொல்லிட்டு இருந்தா இப்படி சொல்லுது அப்படின்னு இது சொல்லிட்டு போட்டோம். அதனால மற்றவங்களை கவனிக்கிறதில்ல, மைண்ட் அவர் பிசினஸ். நம்முடைய வேலையை நம்ம சொந்த அலுவலை பார்ப்போம். தேவையில்லாத வேலைகள் என்ன செய்யக்கூடாது, தடக்கூடாது. அதாவது தேவையில்லாத வேலை, தெருக்களில் செல்லும்போது தேவையில்லாத வேலையில செய்யறாங்க. நாயை காதை பிடித்து இழுப்பவன் போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது நீதிமொழிகள். நாயை காதை பிடிச்சி எடுத்தா என்ன பண்ணும், அதுக்கு அடிக்கும். அதனால தெருவில் போகும்போது ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம கண்டுக்காம நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. உங்கள் சொந்த அலுவலை பார்க்கும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எந்த குறைவும் உங்களுக்கு இல்லாம இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். அமைதல் உள்ளவர்களா இருக்கணும், குவைட் லைஃப். எதுக்கும் அதாவது நம்முடைய உள்ளத்துல எரிஞ்சு கொண்டிருக்காதபடி அமைதல் உள்ளவர் வாழ்க்கை. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும், மற்றவங்க வேலையை தடையிடக்கூடாது. 3வது, சொந்த கைகளினாலே வேலை செய்யணும். அதனால ஏதாவது பெண்களா கணவர் தான் இந்த ஒரு சின்ன ஏதாவது வேலை செய்யறதுன்னா தவறு கிடையாது. சொந்த கையினால வேலை செய்து என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம். 13ஆம் வசனம் வாசிங்க. 13. அன்றியும் சகோதரரே,
நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆமென். அப்போ இறந்து போனாங்கன்னா அதை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, மற்றவர்களைப் போல துக்கப்படாதீர்கள் அப்படின்ற. நம்பிக்கையற்ற மற்ற மக்கள், நமக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க இறந்து போனா எங்க போயிருப்பாங்க, மோட்சத்துக்கு போயிருப்பாங்க. அதே போல அதுக்காக துக்கப்பட்டு அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை அப்படின்ற. அது அப்போ துக்கப்படுறவன் அந்த அறிவில்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வசனம் சொல்லப்பட்டிருந்தாலும் மரணம் என்பதை நம்ம பார்த்து சந்தோஷப்பட முடியாது. இவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, இந்த உலகத்தை கஷ்டத்தோட்டு போயிட்டாருன்னு என்ன செய்ய முடியாது, சந்தோஷப்பட முடியாது. அப்படிதானே? யாரோ பில்லி சண்டேன்னு நினைக்கிறேன், பில்லி சண்டேன்னு ஒருத்தர் போய் சொல்லுவாங்க. மகள் இறந்து போயிட்டாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டே சொன்னார், என் மகள் ஆண்டவர்கிட்ட போயிட்டான்னு சந்தோஷப்பட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னார். அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. வசனம் சொல்லியிருக்குது, அதுக்காக வருத்தப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, ஒரு நாள் சந்திக்க போறீங்க. அதே துக்கத்தை தொடர்ந்து 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 என்னுடைய சிஸ்டர்ல வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு டெய்லி இந்த அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டே இருக்கேன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதெல்லாம் தவறான காரியம். அவங்க எல்லாம் இறந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க, வயசான காலத்துல போயிருக்காங்க, முடியாம தான் போனாங்க. கடைசி வரைக்கும் எங்க வீட்டுல இருந்தாங்க 3 வருஷம். இப்போ அவங்களால போடுச்சுலாம் கடைசியில எல்லாம் அவங்களால சாப்பிட முடியல, ஒண்ணுமே முடியாத மாதிரி இருந்து அப்படியே இறந்துட்டாங்க. மற்றபடி அவங்க ரொம்ப கஷ்டம்லாம் படல, யாருக்கும் கஷ்டமும் கொடுக்கல, எங்களுக்கும் அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் அவர்களை நம்ம என்ன செய்வோம், பரலோகத்துல சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். 14வது வசனம், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் தேவன் என்ன செய்வார், அவரோட கூட கொண்டு வருவார். எப்படின்னு அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கும் முந்திக் கொள்வதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது ஒருவேளை நாமெல்லாம் உயிரோடு இருக்கலாம், எவ்வளவு பேர் உயிரோடு இருக்க போறோம்னு தெரியல, ஆனாலும் இருக்கலாம். ஆனாலும் இறந்து போனவர்களுக்கு முந்தி நம்ம என்ன செய்யலாம், உயிர்த்தெழப் போவது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நேரடியா என்ன செய்ய வர்றார், வானத்திலிருந்து இறங்கி வருகிறார், அவ்வளவுதான். அவர் பூமியில வந்து அவர் கார் நிற்கிறது ஒரு வசனம் இருக்கு, அது கொண்டு இருக்கிறது ஒரு வருகை. ஆனா இங்க வந்து வானத்திலிருந்து இறங்கி வர்றதுதான். அப்போ இவங்கெல்லாம் மரித்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்து அவரை சந்திக்கிறார்கள். அப்போ பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். முதலாவது கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க உயிரோடு எழுப்பி அவர்கிட்ட போறாங்க. அதான் பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடுங்கிற மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்து பிணம் கிடையாது, ஆனாலும் ஒரு ஓமை. அவர் வரும்போது மற்றவங்க அவரை சேர்ந்தவர்கள்லாம் என்ன செய்வாங்க, நேரடியா அங்கே போய்விடுவார். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்போ தேற்றுறது இந்த வார்த்தை தான், வேற தேற்றுறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, கவலைப்படாதப்பா, கஷ்டமா, இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையா, இந்த வியாதியா, சோமாகலையா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு, அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், அவரோடு கூட போயிடுவோம். அதனால இந்த பிரச்சனையை குறித்தெல்லாம் கவலைப்படாத. லாசர் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தான், ஆனா ஒரு நாள் அவன் என்ன செய்யப்பட்டான், தேவதூதராலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுது. ஆமே. அவனை எங்க போய் அடக்கம் பண்ற கூட இடம் கல்றப்பட்ட, எப்படி அடக்கம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க யாருக்கும் தெரியாது.
ஆனாலும் அவனை தேவதூதர் எடுத்துக்கொண்டு போய் எங்க போயிட்டாங்க, இங்க மேலோகத்துக்கு கொண்டு போய்விட்டார். அதனால அதுதான் முக்கியம். ஆனாலும் இந்த எல்லாத்துலயும் நம்ம அப்படியே 10% நம்மளால இருக்க முடியல. ஒரு மரணம் வரும்போது, நிறைய பிரச்சனைகள் வரும்போது, இல்ல இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்து விடுவார் என்ற ஆறுதல இருக்க முடியலதான் மனித பிரகாரமாக. ஆனாலும் சீக்கிரமா அவருடைய வருகையை எதிர்பார்ப்போம். சீக்கிரம் வாங்கப்பா, இந்த உலகத்தின் பாடுகள் போதும், உபத்திரவங்கள் போதும், வேதனைகள் போதும், சீக்கிரமா வந்து எங்களை சீக்கிரமா அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் நடக்கிற காலத்தையும் நேரத்தையும் நான் என்னால என்ன செய்ய முடியல, உங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி திருடன் திடீர்னு எதிர்பார்க்காம சாதாரணமா இருக்கும்போது எதிர்பாராத வேளையில வருவானோ, அதே போலவே இயேசு கிறிஸ்துடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானமும் சவிக்கியமும் உண்டு என்று அவள் சொல்லும் போது, கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவள் தப்பி போவதில்லை. சமாதானம் சவிக்கியம் நல்லா இருக்கு, எல்லாம் ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்படி ஓடல. அங்க அமெரிக்காவுக்கும் இதுக்கு யுத்தம் வந்து பல நாடுகள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதிக நாள் நீடிச்சுன்னா இங்கேயும் பெட்ரோல் விலை ஏறலாம். இங்கிருந்து நிறைய பொருள் காய்கறிகள் மற்றெல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியாம போய் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டைகளை ஏற்றுமதி பண்ண முடியல. அப்படி பலர் பாதிக்கப்படுறாங்க யுத்தத்தினால. வளைகுடா நாடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. எப்போ கொண்டு விடுமோ அப்படின்னு. இப்போ வந்து சமாதானம் இல்லை. ஆனா ஒரு வேளை வந்து எல்லா இடத்துலயும் சமாதானமும் சவிக்கமும் இருக்கும், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது என்ன வரும், அந்த அழிவு வரும், அந்த தேவனுடைய வருகை வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சகோதரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்போ நாள் வந்து திருடன் வந்து எப்படி பிடித்துக் கொள்வானோ அதே மாதிரி அந்த நாள் நமக்கு தீங்காக அமைய போவதில்லை. ஏன்னா நம்ம அந்த காலத்துல இருக்கிறவங்க இல்ல, அந்த காலத்துல இருக்கவங்க தான் அந்த நாள் வந்து அவங்களுக்கு தீங்காக அமையும். அதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, திருடனை போல அவங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக அப்படின்னு. ஒரு தீங்காக நமக்கு அமையாது அந்த நாள். அதுக்கு பதிலா நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். அதனால இருளின் காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் இடம் கொடுத்து விடக்கூடாது, அவர்களோடு ஐக்கியமும் இருக்கக்கூடாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள் ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவுள். இப்போ தூங்காம இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. மற்றவர்கள் தூங்குறது போல அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவருடைய வருகையை பற்றியோ தெரியாது. அவங்க சாதாரண உலக வழக்கத்தின்படி நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தெரிந்திருக்கிறோம் அவர் சீக்கிரமா வரப்போறார் அப்படின்னு சொல்லி. ஒரு கதை சொல்லுவாங்க. 2 பேர் இருந்தாங்க. 2 பேருடைய கணவரும் வெளிநாட்டுல இருந்தாங்க. ஒரு பெண் வந்து ரொம்ப பக்தியா ஆண்டவரை தெரிந்து கொண்டு சர்ச்சைக்கெல்லாம் போய் பரிசுத்தமா உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க சிறை பிடிக்கப்பட்டார்கள். அந்த வெளிநாட்டுல இருக்கவங்க ஏதோ ஒரு யுத்தத்துல அவங்க மாட்டிட்டாங்க, இன்னும் தப்பி வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால அடுத்தவ வந்து இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சா. வேறு தொடர்புலாம் வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இஷ்டப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா இன்னொரு பெண்ணும் என்றைக்காவது ஒரு வருவார், வந்து விடுவார்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு ரொம்ப பரிசுத்தமா உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தா.
ஒரு நாள் 2 பேரும் விடுவிக்கப்பட்டு என்ன செய்தாங்க? எதிர்பாராமல் வந்து சேர்ந்தார்கள். இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதான் பகலின் பிள்ளைகளுக்கும் பகலின் பிள்ளைகளுக்கும் இரவின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால நம்ம அதான் தூங்குறது, இஷ்டத்துக்கு வாழ்றது, அதெல்லாம் வரமாட்டாரு அப்படின்னு. அத மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, ஆவிக்குரிய இதுல விழிப்பாருங்க. எப்பொழுது வருவார் என்று சொல்லி விழிப்போடு நம்ம என்ன செய்வோம், இருப்போம். 10 கன்னிகளும் தூங்கிட்டாங்க. ஆனாலும் ஒருத்தி எல்லாத்தையும் ரெடி ஆயத்தமா இருந்தாள். 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. ஆயத்தமா இருந்தவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். இவங்களும் எதிர்பார்த்தாங்க, விளக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஆயத்தமா இல்லை. என்ன ஆயத்தம் இல்லை, எண்ணெய் கொண்டு வரல. அது அணைந்து போகக்கூடிய ஒரு தீபமா இருந்துச்சு. ஆனா இவங்க வச்சிருந்தே எரிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆயில்லாம் ரெடியா இருந்துச்சு. அதை ரொம்ப விளக்க முடியாது. ஆனாலும் நம்ம ஆயத்தமா இருக்கும். எப்படிலாம் டெய்லி எண்ணெய் ஊற்றி வர்றது மாதிரி தேவனோடு தொடர்பு வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவரோடு துணையோடு கூட. இன்னைக்கு பெருமான்சுடைய பாட்டுல ஒண்ணு கேட்டேன். அப்போ சொன்னார், பழைய பாடல் தான், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் சொல்லி அந்த பாடல். எப்பவும் என்ன செய்யணும், அந்த எரிந்து கொண்டிருக்கிற பேனிங் ஆவியிலே, அந்த பரிசுத்தத்துல, உண்மையில, உத்தமத்துல வாழக்கூடிய தேவனோடு தொடர்பு கொண்டு வேத வசனங்களை வாசித்து தியானித்து உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மள என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன்ற, சாகிற வரைக்கும் ஆண்டவருக்காக நம்ம என்ன எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் நம்ம இருக்கணும். அது ரொம்ப அவசியம். பகலுக்குரியவர்களா நாமும் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் லட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கூடவும். நம்ம பகலுக்குரியவர்கள், பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அதனால ஒரு தெளிவோடு, அதான் தெளிவு. என்ன நடக்கும்னே தெரியாது அப்படி இல்லை, ஒரு தெளிவு நமக்கு இருக்கு. ஒரு நாள் அவர் வரப்போகிறார், இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம் நம்மை பாதுகாக்கிறது என்னதுதான், நம்முடைய விசுவாசம். அன்பு, எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ அவ்வளவு அன்பா இருக்கணும். எவ்வளவு விசுவாசத்துல இருக்கணும். எதுக்கும் கவலைப்படாதபடி ஒரு விசுவாச வாழ்க்கை. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. ஒரு நாள் ரட்சிக்கப்பட போகிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம என்ன செய்ய போறார், ரட்சிக்க போகிறார். முதல்ல ஒரு ரட்சிப்பு இருந்துச்சு, அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம். இப்ப ரட்சிப்பிலே வழி நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். 3வது ஒரு நாள் முழுமையாக என்ன செய்ய போறோம், இந்த உலகத்திலிருந்தே நம்ம ரட்சிக்கப்பட போகிறோம் என்ற நம்பிக்கையின் தலைச்சீராவை தரித்து கொண்டிருப்போம். 9வது வசனம். தேவன் நம்மை கோபாக்கினக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். இப்போ நம்ம வந்து கோபாக்கினின் பிள்ளைகள் கிடையாது. நம்ம அதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, அதுக்காக நம்ம நியமிக்கப்படல. இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். நம்மளோட ஆண்டவர் என்ன செய்தார், வேறு பிரித்து பகலின் பிள்ளைகளாக நாம் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன செய்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. நம்ம விழித்திருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, அல்லது உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, அவரோடு கூட நாம் ஏகமாய் பிழைக்கும்படி அதற்காக தான் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், மரித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் செய்து வரும்படியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ சகோதரி சொன்னாங்க, பல்லாம் பிரச்சனைகள் இருந்தது, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரியோட தம்பிக்காக எல்லாரும் ஜெபம் பண்றீங்க, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்றீங்க.
அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்யுங்க, பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பக்தி விருத்தினா பரிசுத்தம் அடைதல் தான் முக்கியமா, அல்லது அவரை அறிகிற அறிவில தேர்ச்சி அடைதல். சோர்ந்து போனவங்களுக்கு என்ன செய்யுங்க, அதை பற்றி பின்னால பார்க்க போறோம். 12வது வசனம் 12. பைபிள் எல்லாரும் திறந்து வச்சுக்கங்க. அன்பி சகோதரரே, உங்களுக்கு பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரிய நிமித்தம் அவளை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். யார் உங்களுக்குள்ள ஒரு பாஸ்டரோ ஒரு வழி நடத்தக்கூடிய லீடர், அவங்க என்ன பண்றாங்க, பிரயாசப்படுறாங்க, உங்களுக்காக உங்களை விசாரணை செய்கிறாங்க. அந்த உங்களுக்கு புத்தி சொல்வதை நீங்க என்ன செய்யணும், மதிக்க வேண்டும். இப்படி நம்மளுடைய பாஸ்டரா இருக்கலாம், ஊழியக்காரங்களை நம்ம என்ன செய்யணும், முதலாவது மதிக்கணும். மதித்து அவருடைய கிரிய நிமித்தம் அவளை அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அவளை என்ன செய்யுங்க, இப்படிலாம் உங்களை விசாரணை செய்யறதுனால அவர்களிடத்துல என்ன செய்யுங்க, அன்பாய் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை மதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அப்ப அடுத்த போதனை என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் ஒழுக்கத்தை கட்ட நடந்தா அவனுக்கு புத்தி சொல்லு. இப்படி நடக்காதீங்க, இப்படி நடக்காதன்னு சொல்லி புத்தி சொல்லுங்க. திடனற்றவர்களை தேற்றுங்கள், விசுவாசத்துல பலவீனரை தாங்குங்கள். சோர்ந்து போயிருக்கிறவங்கள என்ன செய்யுங்க, தைரியப்படுத்துங்க. பலவீனரை தாங்கு, ஹெல்ப் த வீக் அப்படின்னு. ஹெல்ப் த வீக். விசுவாசத்துல பலவீனமா இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரத்துல வீக்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிரும். இதுவும் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, பொறுமையாதான் இருக்கணும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும்படி தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்போ தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எப்போதும் மற்றவங்களுக்கு நன்மை செய்வதையே நாடுங்கள். இப்படி நன்மை செய்ய முடியும் அதை பாருங்க. அவன் இப்படி செய்தான், அதனால நானும் இப்படி செய்வேன். அவன் எனக்கு போன் பண்ணல, நானும் போன் பண்ண மாட்டேன், இல்லையா? அதெல்லாம் சொல்லுவோம். எனக்கு ஒரு விஷ் பண்ண கூட இல்லை, நானும் விஷ் பண்ண மாட்டேன். இல்லை, பேர்த்டே விஷ் பண்ணல, என்னுடைய பிள்ளைகளை பற்றி விசாரிக்கல, நானும் அப்படிதான் பண்ணுவேன். அப்படி கூட நம்ம பகலின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை, நற்கனி தரும் திராட்சை செடிகள். அதனால நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பது எப்படி அப்படின்னா என்ன செய்யணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஒரு கூலி வேலை செய்யறவங்க தலையில செங்கல் வச்சு அதை கொண்டு இறக்கி என்ன செய்யறாங்க, இன்னொரு இடத்துல வச்சிடறாங்க. அடுத்த செங்கலை தலையில வச்சு அதை எடுத்து மறுபடியும் வேற இடத்துல வச்சிடறான், அல்லது அடுத்தவங்க கொடுத்துடுறான். தாங்களே என்ன பண்றது இல்லை, சுமந்து கொண்டே இருக்குது. அதே போல நமக்கு வர்ற கஷ்டத்தெல்லாம் அப்போ ஜெபத்துல என்ன செய்யற, ஆண்டவர்கிட்ட வச்சுட்டே இருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் கனெக்டடா இருங்க, ஆண்டவரோட கனெக்டடா இருக்கும். அடுத்தது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, இழப்புகளா இருந்தாலும் சரி, நல்ல செய்தியா இருந்தாலும் சரி, துர்ச்செய்தியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் அதுதான். ஒரு சித்தம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க என்பதே தேவனுடைய சித்தம். ரெண்டாவதுங்க, எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதான் தேவனுடைய சித்தம். எந்த சூழ்நிலைகள்
ஏன்னா ஒருத்தர் நான் கையாண்டு கொண்டிருக்கிறார், ஒருத்தருடைய நம்முடைய வாழ்க்கையை பிடித்து வைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்து மீட்டு நமக்கு நம்ம தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால அவருடைய சித்தம் இல்லாமல் நமக்கு எந்த கஷ்டமோ அவமானமோ நிந்தையோ எதுவும் வராது. ஆண்டவர் மறந்துட்டாரோ, என்ன மட்டும் நினைக்காம போயிட்டாரோ, அப்படிலாம் நினைக்க முடியாது. ஏதோ ஒரு சித்தம் வைத்துட்டு நம்மளால புரிஞ்சுக்கிட முடியல. நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார், நம்மை கைவிட மாட்டார். அதனால அவருக்கு என்ன செய்வோம்? நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம், துதி செலுத்தி கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருப்போம். அதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். எல்லாத்திலும் நீ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கு. கவலைப்பட்டு இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டு லூக்காவில். இருதயம் பாரம் அடைய விட்டுறாதீங்க, எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியில என்ன செய்யணும்? அவிச்சு தண்ணி ஊத்த கூடாது, எண்ணெயை ஊத்தணும். இப்பதான் எரிஞ்சிட்டே இருக்கும். எப்பவும் ஜெபம் பண்றது, எப்பவும் ஸ்தோத்திரம் பண்றது, பைபிள் படிக்கிறது, பைபிளை பற்றி ஐக்கியம் உள்ளவங்களோட இப்ப இதெல்லாம் வந்து நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் கலந்துக்கிறீங்க. இதெல்லாம் ஆசீர்வாதமானது. இதுலயுமே கலந்துக்காம யாரோடையும் ஐக்கியம் இல்லாம உலக கவலையில இருந்தா அது ஆவி என்ன செய்யறோம்? அவிக்கப்பட்டு போய்விடும், குளிர்ந்து போய்விடும். தீர்க்க தரிசனங்களே அற்பமா எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம்னா வாக்குத்தத்தம் மட்டும் கிடையாது, பைபிள் வசனம். ஒரு வசனத்தை வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். பேதுரு நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம் வாசிங்க. அதிக 2 பேதுரு உறுதியான 1. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் போதும். அதாவது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அப்போதான் வசனம் தான் என்னது? அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். சில தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிப்பட்டு அது நடக்காமலாம் போயிடும். ஆனா உறுதியான தீர்க்க தரிசனம் என்பது வேத வசனம் தான். அதனால பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. இப்போ விடிவெள்ளி விடுவித்தல் என்பது ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகையா இருக்கலாம், அல்லது இன்றைக்கு இருக்கிற துன்பத்திலிருந்து ஒரு நாள் விடுதலை கிடைக்கக்கூடிய நாளா இருக்கலாம், நம்முடைய பிரச்சனை நீங்கும் நாளாக இருக்கலாம். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? அந்த இருட்டான இடத்துல எப்படி ஒரு விளக்கு எரியுமோ அதே போல அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? கவனித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம், இப்படி சொல்லியிருக்கீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லிக்கொண்டே இருங்கள். செல்விக்காக பல முறையில பல வழிகள்லாம் ஜெபம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த போருக்காக ஜெபம் பண்ணும்போதும் எனக்கு இதான் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவரே, ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துனீங்களே, நீங்க நினைச்சீங்கன்னா அந்த யுத்தத்தை என்ன செய்யலாம்? நிறுத்த முடியுமே ஆண்டவரே. அவருக்காக சூரியனை சந்திரன் நிறுத்துங்க, எங்களுக்காக இந்த யுத்தத்தை நிறுத்துங்க சொல்லி ஜெபம். அப்போ அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தையே நம்ம நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்காகவே அந்த செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று துதித்து கொண்டிருக்கணும். வெளிச்சம் ஒரு நாள் நிச்சயமா வரும், நம்முடைய இருதயங்களே ஒரு நாள் பிரகாசிக்கும். அது வரைக்கும் அதிக உறுதியான தீர்க்க வசனத்தை என்ன செய்வோம்? நோக்கி கொண்டிருப்போம். அதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து பாருங்கள், கொள்ளுங்கள். எல்லா பிரசங்கத்தையும் கேளுங்க, எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். எது நல்லது, எது சிறந்த வழி என்று சொல்லி தெரிந்து அதை பற்றி கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள்.
இதெல்லாம் தப்பா தெரியுதோ, டிவி பார்க்கறது தப்பா தெரிஞ்சுன்னா அதை விட்டுருங்க. இல்லைன்னா அந்த சீரியல் மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்னு உட்காந்துடாதீங்க. டைம் வேஸ்ட். நிறைய காரியங்களை அந்த போன் வந்தாலே எரிச்சலா இருக்கும். அந்த நேரத்துல யாராவது வந்துட்டாலும் எரிச்சலா இருக்கும். என்னடா இந்த நேரத்துல சீரியல் பார்க்கறதுல வந்துட்டாங்களேன்னு. அதான் எதுக்காவது அடிமை ஆயிடாதீங்க. இதெல்லாம் தப்புன்னு தெரியுதா, அதெல்லாம் விட்டு விலகிருங்க. நிறைய இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள்ல எதெல்லாம் தவறு நம்ம கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் விட்டு விலகிருங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ அவர் சமாதானத்தின் தேவன். அவர் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. எவ்வளவு பரிசுத்தமா இருக்குமோ அவ்வளவு சமாதானமா இருக்கும். அதனால ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். சரீரம் மட்டுமல்ல, நம்முடைய ஆவியிலே பரிசுத்தம், ஆத்மாவிலே பரிசுத்தம். அதாவது சிந்தை, நம்முடைய சிந்தைகளிலே பரிசுத்தம் வர்றது ரொம்ப முக்கியம். அங்கதான் சாத்தான் தொடங்குவான். அவனுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அப்ப அழைத்தவர், நம்மின் நற்கிரியை தொடங்கினவர், அதன் முடிவு பரியந்தம் அது காத்துக்கொள்ள வல்லவர்னு சொல்லி நம்ம பிலிப்பியர்ல படிச்சோம். அப்போ நீங்க பின்வாங்கி போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, தவறாவணியில போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப அக்கறையா பார்த்துட்டு இருப்பார். நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்ந்து வளர்ந்து வர வர 8வது படிச்சான், இப்போ 10வது வந்துட்டான், 10வதுன்னா இன்னும் நல்லா படிக்கணும், 12 வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம் இல்லையா? 12வது வந்துச்சுன்னா டிவி எல்லாம் கட் பண்ணி போட்டுறாங்க, இன்டர்நெட் எல்லாம் கட் பண்ணி போட்டுறாங்க. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு வளர்ச்சிக்கு. அதே மாதிரி ஆண்டவரும் நம்முடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். பரிசுத்தமான வளர்ச்சியில எல்லாத்திலையும் முக்கியம் கொடுக்கிறார். அதனால அவரும் நமக்கு என்ன செய்கிறார்? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ ஊழியக்காரங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதனாலதான் இந்த நிருபம் எல்லா இடத்துலயும் வாசிக்கப்படும் சொல்றாரு. அப்ப இது 1 தெசலோனிக்கருக்கு மட்டும் எழுதப்பட்டதல்ல, இது எல்லாருக்குமாக எழுதப்பட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இப்போ கிருபை மட்டும் இருந்தா போதும். அவருடைய கிருபை மட்டும் நம்மளை தாங்கினா போதும். வேற எதிலும் உலகத்துல தேவை இருந்தா எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? சுகமாய் வாழ தேவன் உதவி செய்வார். கர்த்தருடைய கிருபை உங்களோட இருப்பதாக நாம் ஜெபம் செய்வோம். 1 தெசலோனிக்கை முடிச்சிட்டோம். கதை சித்தமானால் 2 தெசலோனிக்கை அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஆக்சுவலா நாங்க இன்றைக்கு பஹ்ரைன்ல போய் சேர வேண்டியது 5ஆம் தேதி. நான் நினைச்ச மாதிரி நடக்கல. அதனால கடவுள் எதை எப்படி செய்வார்னு நமக்கு தெரியாது. நாளை எது நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால ஆண்டோட வசனம் கீழ்ப்படிந்தே நம்ம பொறுமையா இருப்போம். நம்ம பகலுக்குரிய பிள்ளைகள், அன்பிலே வளருவோம், பரிசுத்தத்திலே வளருவோம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்போம். ஒரு நாள் அந்த பெரிய மகிழ்ச்சியில, பரலோக சந்தோஷத்தில நாம மூழ்க போகிறோம். இந்த ஆனந்த சந்தோஷத்துக்காக, ஆனந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கிறோம். அது சீக்கிரமாக வர வேண்டும் என்று ஆண்டவத்தில் வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீரே கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீர், நீரே போதிக்கிறீர், நீரே நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, நீதிமான்கள் மேல் உடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சத்தத்துக்கு உடைய காதுகள் செவி திறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உள்ள ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து எல்லா இக்கட்டுகளுக்கும், துன்பங்களுக்கும், வேதனைகளுக்கும் விடுதலையாக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, அமைதியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய். கிருபையாய் நடத்தும் கர்த்தா. எல்லாவற்றுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும் கர்த்தா. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.